Hi friends, இந்த வீடியோல வந்து டிஜிட்டல் ஆட்ஸ் பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்போ டிஜிட்டல் ஆட்ஸ் அப்படின்றது கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக்ல கொடுக்கக்கூடிய ஆட்ஸ், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ், ட்விட்டர் ஆட்ஸ், லிங்க்டின் ஆட்ஸ், இது எல்லாமே வந்து டிஜிட்டல் ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ ட்ரெடிஷனலா நம்ம கொடுக்கக்கூடிய ஆட்ஸ் வந்து இப்போ நியூஸ் பேப்பர் ஆட்ஸா இருக்கட்டும், இல்ல கேபிள் டிவில நீங்க கொடுக்கக்கூடிய ஆட்ஸா இருக்கட்டும், அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வந்து காஸ்ட் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஒரு ஆட் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு அந்த ஆட் வந்து ரீச் ஆச்சா, எத்தனை பேர் அந்த ஆட் பார்த்தாங்க, ஸோ நம்ம இத்தனை பேர் பார்த்துருக்காங்க, ஸோ நமக்கு இவ்வளவு பிசினஸ் வரும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளால ஒரு குவான்டிஃபை பண்ணி சொல்ல முடியாது. உங்களோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு மட்டும் உங்களோட ஆடை வந்து காட்ட முடியும். பிளஸ் வந்து ட்ரெடிஷனல் அட்வர்டைசிங்கை நீங்க கம்பேர் பண்ணும்போது டிஜிட்டல் அட்வர்டைசிங் அப்படின்றது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே நேரத்தில் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் நம்மளோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து காட்டினா போதும். அதனால பாத்தீங்க அப்படின்னா மணி வந்து நமக்கு ரொம்ப எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்ணலாம். நீங்க எவ்வளவு பட்ஜெட் வச்சிருக்கீங்களோ அந்த பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கம்மியான பட்ஜெட்ல டிஜிட்டல் ஆட் வந்து கண்டிப்பா பண்ண முடியும். சோ நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, இல்ல சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த டிஜிட்டல் ஆட்ஸ் வந்து நீங்க பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ என்னென்ன பர்பஸ்க்கு நீங்க எந்த ஆட்ஸ் வந்து சூஸ் பண்ணலாம், ஸோ ஒவ்வொரு ஆட்ஸ்லையும் என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, எப்படி வந்து நீங்க அந்த ஆட்ஸை வந்து நீங்க கொடுக்கணும், ஸோ ஒவ்வொரு ஆட்ஸ்லையும் என்னென்ன வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு அப்படின்றத டீடைல்டா இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்மளோட சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்றீங்க அப்படின்னா சேனலையும் கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸ்புக் ஆட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ் அப்படின்றது மெட்டா அப்படின்ற பிளாட்ஃபார்ம்ல வந்து ஃபேஸ்புக், மெசேஞ்சர், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மெட்டா பிளாட்ஃபார்ம்ல நம்ம வந்து ஆட் வந்து கொடுக்கலாம். இப்போ ஃபேஸ்புக் ஆட்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து இமேஜையும் வந்து ஒரு ஃபேஸ்புக்ல வந்து நீங்க ஆடா கொடுக்கலாம். அதே நேரத்தில் உங்க வீடியோவையும் வந்து நீங்க ஆடா வந்து கொடுக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணி உங்களால வந்து பண்ண முடியும். இப்போ நீங்க வந்து ஜெண்டர் வைஸ் வந்து உங்களால டார்கெட் பண்ண முடியும், ஏஜ் வைஸ் உங்களால வந்து டார்கெட் பண்ண முடியும், இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் வந்து உங்களால வந்து டார்கெட் வந்து பண்ண முடியும். இப்போ ஃபேஸ்புக் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பீப்புள் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களோட ப்ராடக்ட் பொறுத்த அளவுக்கு ஸோ எந்த டைப் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும் உங்களோட ஆடை காட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்க அதுல வந்து ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் வந்து நீங்க வந்து ஃபில்டர் பண்ணி போய்க்கலாம். அதே நேரத்தில் டெமோகிராஃபி வைஸ் இப்போ வந்து லொகேஷன் வைஸ் போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ மதுரையில இருக்கீங்க அப்படின்னா இப்போ மதுரையில வந்து இப்போ காலவாசல் இருக்கீங்க அப்படின்னா சுத்தி வந்து ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் இந்த ஆட் காட்டணுமா, இல்ல ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் ஆட் காட்டணுமா, இல்ல வந்து நியரஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புளுக்கும் நம்ம ஆட் காட்டணுமா, ஸோ எந்தெந்த ஏரியால இருக்கக்கூடிய பீப்புளுக்கு இந்த ஆட் காட்டணும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்களோட லொகேஷனையும் வந்து இந்த ஃபேஸ்புக் ஆட்ஸ்ல வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா லோக்கல் சர்வீசஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்டாரண்ட், இப்போ வந்து சலூன் வச்சிருக்கிறவங்க, ஸ்கூல் காலேஜ் வச்சிருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் வச்சிருக்கிறவங்க, கண்டென்ட் கிரியேட் பண்றவங்க, யூடியூபர்ஸ், ஸோ ஆப் டெவலப்மெண்ட் பண்றவங்க, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இ காமர்ஸ் வெப்சைட் வச்சிருக்கீங்க, இ காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லோக்கல் பீப்புளையும் நீங்க டார்கெட் பண்ண முடியும். இல்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியால இருக்கக்கூடிய ஒரு டார்கெட் ஆடியன்ஸ் ஏஜ் வைஸ் நீங்க வந்து ஜெண்டர் வைஸ் டார்கெட் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் பேஸ் நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக் ஆட் சூஸ் பண்ணி உங்களால பண்ண முடியும். நீங்க ஃபேஸ்புக்ல ஆட் கொடுக்கும்போது ஃபேஸ்புக்ல இருக்கிற அந்த ஃபீட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, ஸ்டோரிஸ்ல வந்து பண்ணுவாங்க, ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதுலயும் வந்து அவங்க வந்து அந்த ஆடை வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, மெசேஞ்சர்ல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, தேவைப்பட்ட இன்ஸ்டாகிராம் ஆப்லயும் வந்து உங்க ஃபேஸ்புக் ஆட்ஸை வந்து அவங்க டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் பத்தி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் அப்படின்றது மெட்டா பிளாட்ஃபார்மோட சேர்ந்ததுதான். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஆட் கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களோட போஸ்ட்டை வந்து ஆடா கொடுக்கலாம், உங்களோட ஷார்ட் வீடியோஸ், ரீல்ஸ் வந்து நீங்க வந்து ஆடா கொடுக்கலாம். இன்ஸ்டாகிராம் பொறுத்த அளவுக்கு ஃபீட்ல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல டிஸ்ப்ளே பண்ணுவாங்க, டிஸ்கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுலயும் உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்டாகிராம் பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா யங் பீப்புள், இப்போ வந்து 40 இயர்ஸ்க்குள்ள இருக்கிற பீப்புள் வந்து அதிகமா இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ ஃபேஸ்புக் மாதிரியே வந்து டார்கெட் பண்ணி பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ்லயும் வந்து அவைலபிளா இருக்கு. இன்ஸ்டாகிராம் பொறுத்த அளவுக்கு போட்டோஸ், வீடியோஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதுனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஷன் ரிலேட்டடா பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்பேரல்ஸ் பண்றவங்க, ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் பண்றவங்க, அதே மாதிரி ஃபேஷன் ஜுவல்லரிஸ் பண்றவங்க, ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறவங்க, ஸ்பா வச்சிருக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆர்டிஸ்ட் அண்ட் டிசைனர் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கும் இந்த இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ல வந்து நீங்க சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு மியூசிக் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு டான்ஸ் சொல்லிக் கொடுக்குறீங்க, ஒரு ஆர்ட் சொல்லிக் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து கண்டிப்பா வந்து உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஹெல்ப்பா இருக்கும்.
நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஆட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ கூகுள் ஆட்ஸ் அப்படின்றது வந்து சர்ச் பண்ற பீப்புள் இப்போ வந்து ஒரு பையிங் இன்டென்ட்டோட வந்து கூகுள்ல வந்து சர்ச் பண்றாங்க அப்படின்னா அந்த கஸ்டமரை டார்கெட் பண்றது தான் வந்து கூகுள் ஆட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து டிஸ்பிளே ஆட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆப்ல வரக்கூடிய இப்போ வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா கூகுள்ல இருந்து கொடுக்கக்கூடிய ஆட்ஸ் தான். கூகுள்ல போய் சர்ச் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ்ல டாப்ல வரக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல கொடுக்கக்கூடிய ஆட்ஸ் தான். அதே மாதிரி குறிப்பிட்ட வெப்சைட்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா கூகுள்ல இருந்து வந்து டிஸ்பிளே அட்வர்டைசிங் மாதிரி கொடுத்திருப்பாங்க. இப்போ வந்து லோக்கல் சர்வீஸ் பண்றாங்க, இப்போ வந்து ஒரு கன்சல்டன்டா இருக்காங்க, அக்கௌண்டன்டா இருக்காங்க, ஒரு லோக்கல் பிசினஸ் பண்றாங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு பீப்புள் ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், ஒரு சர்வீஸ் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக வந்து கூகுள்ல சர்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கரெக்டா வந்து உங்களோட ஆடை வந்து டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இந்த கூகுள் ஆட்ஸ் அப்படின்றது வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து பே பெர் கிளிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஆட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கீவேர்டுக்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களோட ஆடை வந்து கிளிக் பண்ண மட்டும்தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து கூகுள் ஆட்ஸ்ல வந்து டெபிட் பண்ணுவாங்க. ஸோ இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்போ வந்து கரெக்டான ஆடியன்ஸ் இப்போ உங்க ப்ராடக்ட் வேணும்னு சொல்லி ஒருத்தர் கூகுள்ல தேடுறாரு அப்படின்னா அவர் எப்படி வந்து சர்ச் பண்ணுவாரு அப்படின்ற அந்த கீவேர்டை ரிசர்ச் பண்ணி அந்த கீவேர்டுக்கு நீங்க ஆட் கொடுக்கணும். ஸோ அந்த கீவேர்டு அப்படின்றதான் வந்து கூகுள் ஆட்ஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இது யாருக்கு வேணாலும் கூகுள் ஆட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். எந்த டைப் ஆஃப் பிசினஸா இருந்தாலும் சரி, நீங்க என்ன ப்ராடக்ட் கொடுத்தாலும் சரி, அது லோக்கல் ப்ராடக்டா இருந்தாலும் சரி, இல்லை நீங்க ஆன்லைன்ல பண்ணாலும் சரி, அதை வந்து கூகுள் ஆட்ஸ்ல கண்டிப்பா பண்ண முடியும். கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிட்டு அந்த கீவேர்டுக்குன்னு சொல்லி வந்து அவங்க வந்து ஒரு பிரைஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த அந்த உங்களோட ஆடை கிளிக் பண்றாங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து டெபிட் ஆகும். ஸோ கூகுள் ஆட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து கன்ஃபார்மா வந்து உங்களுக்கு பிசினஸ் வேணும். இப்போ உங்களோட ஆடியன்ஸை கரெக்டா வந்து உங்க ப்ராடக்ட்டை யார் வாங்குவாங்களோ, உங்க சர்வீஸை யார் வந்து அவைல் பண்ணுவாங்களோ அந்த பீப்புளை கரெக்டா நீங்க ரீச் பண்ணணும் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து லிங்க்டின் ஆட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ லிங்க்டின் ஆட்ஸ் அப்படின்றது ஒரு ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் ஆப். இப்போ வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்ணக்கூடிய பீப்புள்ஸ் வந்து கனெக்ட் ஆகிருக்கிற ஆப் அப்படின்றதுனால பிசினஸ் டு பிசினஸ் நீங்க ஆட் கொடுக்கறதுக்கு வந்து லிங்க்டின் பிளாட்ஃபார்ம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு கன்சல்டன்டா இருக்கீங்க, இல்ல ஒரு ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியா இருக்கீங்க, ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா இருக்கீங்க அப்படின்னா லிங்க்டின்ல இப்போ வந்து நீங்க டைட்டில் வைஸ் உங்களால ஆட் கொடுக்க முடியும். கம்பெனி சைஸ் வைஸ் வந்து இப்போ எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க, ஸோ எவ்வளவு பெரிய கம்பெனி, மிட் சைஸ் கம்பெனியா, லார்ஜ் சைஸ் கம்பெனியா, ஸ்மால் சைஸ் கம்பெனியா, ஸோ வந்து இப்போ சிஇஓ மட்டும் நீங்க டார்கெட் பண்ணணும், இல்ல ஹெச்ஆர் மேனேஜர்ஸ் மட்டும் டார்கெட் பண்ணணும், இப்போ வந்து ஜெனரல் ஜிஎம் டெசிக்னேஷன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணணும் அப்படின்னா ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங்ல நீங்க வந்து டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து லிங்க்டின் ஆட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பிசினஸ் டு பிசினஸ் நீங்க வந்து ஆட் கொடுக்கறதுக்கு நீங்க வந்து அதே மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் பீப்புளை நீங்க ரீச் பண்ணணும். இப்போ ஹை லெவல் பீப்புள் இருக்காங்க, ஒரு இப்போ சீஃப் ஆபரேட்டிங் ஆஃபீஸர் லெவலில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு மட்டும் வந்து நீங்க ஒரு டிஸ்பிளே ஆட் கொடுக்கணும், இல்லை ஒரு ஸ்பான்சர்ட் மெயில் மாதிரி கொடுக்கணும். இப்போ வந்து ஸ்பான்சர்ட் கண்டென்ட் மாதிரி வந்து உங்களோட போஸ்ட்டை வந்து நீங்க பூஸ்ட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா இந்த லிங்க்டின் ஆட்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ட்விட்டர் ஆட்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்போ ட்விட்டர் ஆட்ஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரோ பிளாகிங் பிளாட்ஃபார்ம். இப்போ வந்து ட்விட்டர் பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நியூஸ் சேனல்ஸ், இந்த மாதிரி டெக் ஸ்டார்ட் அப்ஸ், செலிபிரிட்டிஸ், இந்த மாதிரி பீப்புள் தான் வந்து ட்விட்டர் வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராட் ஆடியன்ஸை இமீடியட்டா வந்து ஒரு ரியல் டைமா நம்ம ரீச் பண்ணணும், ரியல் டைமா வந்து ஒரு பெரிய குரூப் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம மார்க்கெட்டிங் பண்ணணும். இப்போ நம்ம ட்வீட்டை வந்து நம்ம வந்து ஒரு ஆடா கொடுக்கணும், இல்லை வந்து நம்ம ஒரு ட்ரெண்ட் ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, ஸோ நம்மளோட ஒரு போஸ்ட் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த போஸ்ட்டை வந்து ஒரு ஆடா கொடுக்கணும் அப்படின்னா இப்போ டெமோகிராஃபிக் வைஸும் நம்மளால பண்ண முடியும், இப்போ லொகேஷன் வைஸ் டார்கெட் பண்ண முடியும், ஏஜ் ஜெண்டர் வைஸ் வந்து நம்ம ட்விட்டர்ல வந்து நம்ம டார்கெட் பண்ணி பண்ற ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க, ஒரு ட்வீட் போடுறாங்க அப்படின்னா ஒரு வைரலா ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு ப்ராட் ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா ட்விட்டர் ஆட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஒரு டெக் ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு மீடியா ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பிசினஸா இருக்கு, இல்ல வந்து ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து இந்த ட்விட்டர் ஆட்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க அப்படின்னா என்ன பர்பஸ்க்கு எந்த ஆட்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்றது கண்டிப்பா ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். இப்போ நான் சொன்ன மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்ன கேட்டகரி ஆஃப் பிசினஸ்ல வரீங்க, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன, இப்ப டார்கெட் ஆடியன்ஸுக்கு நீங்க என்கேஜ்மெண்ட் பண்ணணுமா, சோ நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க ரீச் பண்ணி அவங்கள வந்து இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்றத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமா அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக பண்றீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஆட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங்ல இருக்கக்கூடிய பீப்புள் மட்டும் நீங்க டார்கெட் பண்ணணும், ஒரு டெசிக்னேஷன் வைஸ் டார்கெட் பண்ணணும், இல்ல வந்து ஒரு கம்பெனி வைஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ணி பண்ணணும் அப்படின்னா லிங்க்டின் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வைரலா வந்து ஒரு மாஸ் ஆஃப் பீப்புளுக்கு நீங்க இமிடியேட்டா ரீச் பண்ணணும், ஒரு ட்வீட் மூலமா நீங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும், இல்ல ஒரு ட்ரெண்ட்ல வந்து நீங்க வந்து அந்த ஒரு ஹேஷ்டேகை ட்ரெண்ட் பண்ணி அது மூலமா நீங்க வந்து ஒரு ஃபிளாஷா வந்து வைரல் ஆகணும் அப்படின்னா ட்விட்டர் ஆட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற பிசினஸ்ல வந்து ஒரு பர்ச்சேஸ் இன்டென்ட்டோட வந்து ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா கண்டிப்பா பிசினஸ் வேணும், சேல்ஸ் வேணும் அப்படின்னா கூகுள் ஆட்ஸ் அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணி பண்ணலாம். நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆஃபர் பண்றீங்க, ஒரு கன்சியூமர் பிராண்டா இருக்கும், இல்ல வந்து ஒரு என்ன நீங்க ப்ராடக்ட் ஆஃபர் பண்ணாலும் சரி, நீங்க என்ன சர்வீஸ் பண்ணாலும்
இருந்தாலும் சரி, அதை தேவைப்படுறவங்க கூகுள்ல சர்ச் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன கீவேர்ட்ல அவங்க வந்து சர்ச் பண்றாங்களோ அதை கரெக்டா நீங்க வந்து ஆடா கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த உங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்க சேல் பண்ணணும், உங்களோட ரெவன்யூ வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ எல்லா பிசினஸ்க்குமே வந்து எல்லா ஆட்ஸுமே வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ண முடியாது. உங்களோட பட்ஜெட் என்ன அப்படின்றத நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஸோ மார்க்கெட்டிங்க்கு நீங்க எவ்வளவு பட்ஜெட் வந்து வச்சிருக்கீங்க, ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களோட பர்பஸ் என்ன, இப்போ என்கேஜ்மெண்ட் மட்டும் பண்ணணுமா, இல்ல சேல்ஸ் வேணுமா, ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ணணுமா, இல்ல வைரலா வந்து நம்ம பிராண்டை வந்து ஒரு வைரலா கொண்டு போகணுமா அப்படின்ற உங்களோட கோலை பொறுத்து தான் வந்து நீங்க எந்த டிஜிட்டல் ஆட் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு வந்து எதுல வந்து நம்ம பட்ஜெட் வந்து அதிகமா வந்து அலோகேட் பண்ணலாம், எதுக்கு வந்து நம்ம வந்து அதிகமா யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டெசிஷனே வந்து நீங்க கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஜிட்டல் ஆட்ஸ்ல என்னென்ன ஆட்ஸ் இருக்கு, எந்த ஆட்ஸ் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்பிளே பண்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லயே என்னோட மெயில் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பரை நான் டிஸ்பிளே பண்றேன். கண்டிப்பா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மார்க்கெட்டிங் சம்பந்தமா, சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சம்பந்தமா, இன்வெஸ்டிங் சம்பந்தமா, இன்சூரன்ஸ் சம்பந்தமா, பர்சனல் ஃபினான்ஸ் சம்பந்தமா நிறைய வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல்ல நம்ம பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு பிசினஸ் ஓனரா இருக்கீங்க, ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவை கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை நான் மீட் பண்றேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஜீரோ டு ஹீரோ, ஜீவா.